வந்து நம்ம ட்ரிப்புக்காக மேக்கப் திங்ஸும் அண்ட் தென் என்னோடய ட்ரெஸ்ஸஸும் பேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ட்ரிப்புக்காக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அது இந்த பவுச்சை தான் ஆர்கனைஸ் பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாக்மியோட 2 காம்பேக்ட் எடுத்திருக்கேன், 2 ஷேடு. ஸோ அண்ட் தென் லாக்மியோடைய ஃபவுண்டேஷன் அண்ட் தென் ஹிமாலயாஸ் பவுடர், ஃபேஸஸ்க்கு மேப்ளின் நியூயார்க் உடைய ப்ரைமர் அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரம் மாதிரி ஃபேஸ் சீரம் அண்டு சன் மிராக்கல் பாண்ட்ஸோடது, அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே, அப்புறம் மஸ்காரா, ஹைலைனர், மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹிமாலயாஸோடைய பேபி வைப்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஒரு ரோல் ஆன், ஃபார்மசி ரோல் ஆன் அண்ட் நம்ம டெர்ம்டாக்கோட ப்ராடக்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக காட்டன் அண்ட் தென் சம் பேண்ட்ஸ், அப்புறம் ஃபேஸ் மாஸ்க்குக்காக வாட்டரில் போட்டு இதாகும், ஸோ அதுவும் எடுத்திருக்கேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பவுடர் எடுத்திருக்கேன். என்னோடய ஃபேவரட் ஹிமாலயா, அம்மோட ஃபேவரட் லவ் நேச்சர், ஸோ இது 2 எடுத்திருக்கோம். அண்ட் தென் பார்க் அவென்யூவோட பர்ஃப்யூம் அண்ட் தென் மாய்ஸ்சரைசருக்காக அப்பெல்லோ இது அப்புறம் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணனால போட்டோ பண்ண வச்சுருக்கோம். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா இதுவும் சன்ஸ்க்ரீன் தான், ஜெல் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கனால நாங்கள் குட்டி குட்டியாக வாங்கிப்போம் எப்போயுமே ஜெப்டோட பர்பிள் ஆப்பில் ஆர்டர் பண்ணும்போது. அண்ட் தென் இதுவும் சன்ஸ்க்ரீன். இது வந்து ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் வாஷ், வேஸ்லினோட 3 இது சன் ப்ரொடெக்ட், அதுக்கப்புறம் நைட்டு இந்த மாதிரி 3 வச்சுருக்கோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா டெர்ம்டாக்கோட லிப் பாம், அந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பாம், விஷ்கேரியோட லிப் பாம், அந்த மாதிரி 3 லிப் பாம், அதுக்கப்புறம் வந்து லாக்மியோடைய லிப்ஸ்டிக், லாக்மி ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் அண்ட் தென் ஃபேஸஸ் கனடாவோடைய காஜலும், அதுக்கு மேப்ளின் நியூயார்க்கோட காஜலும், லாக்மியோட காஜலும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளஷ் ஃபேஸஸ் கனடாவோடது மிரர் 2 வச்சுருக்கோம். இது ரொம்ப பியூட்டியாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து நம்மளோட பொட்டு தான். அப்புறம் நம்ம வந்து ப்ரஷ்ஷஸ் வச்சுருக்கோம். இது வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணும்போது போடுற ப்ரஷ்ஷு. இது வந்து நம்ம நார்மலாக வச்சுருக்க ப்ரஷ்ஷஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சேஃப்டி பின்ஸ் அண்ட் தென் கேர் பின்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து நம்ம எப்பயுமே இது வந்து குட்டியாக இருக்கனால அப்பப்போ தேட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் போட்டு வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹேர் ட்ரையர் அண்ட் தென் 2 இது வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா ஒன்று நான் ஒன்று யூஸ் பண்ணுறதுனால பிளெண்டர் ஒன்று, அதுக்கப்புறம் சீப்பு 2. இது வந்து அப்படியே ஒரு காம்போ சீப் மாதிரி எல்லாமே ஹேர் மசாஜர் அண்ட் ஹேர் வாஷ் பண்ண இது பண்ணுறதுக்காக நான் நார்மல் சீப் 3 வச்சுருக்கேன். கோன், பேண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்விஸ் பியூட்டியோட ஹை ஷேடோஸ் நார்மல். இது வேறு பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறதுக்காக பொட்டு அண்ட் தென் பேங்கிள்ஸ் 3 செட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை சில்க்ஸில் இந்த மாதிரி வாங்கினேன், சூப்பராக இருந்துச்சு. 215க்கு வாங்கினேன். மீஷோவில் வந்து பார்த்தா அதோட கம்மியாக இருந்துச்சு. பாவாடை சட்டைக்காக இது வாங்கினோம், சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இது வந்து குட்டி குட்டி டிக்டாக் கிளிப்ஸ் மாதிரி, நார்மல் கிளிப்ஸ் 2, அப்புறம் பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேடில் நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க, நெயில் பாலிஷ், அது உங்கள் விஷ் தான். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர். இதான் நம்மளோட டோட்டல். இது எப்படி குட்டி குட்டியாக ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 பேர் ஆஃப் செயின் வச்சுருக்கேன். ஒன்று 200 கிட்ட இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு பெருசாக வேணான்னா நீங்கள் இந்த மாதிரி மினி பவுச்சஸில் பண்ணிக்கலாம். இது போத்தீஸில் வாங்கினது, 4 பவுச்சஸ் 500ன்னு வாங்கியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி இப்படி போகிற மாதிரி உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது நான் தனி வீடியோவாக போடுறேன். ஒரு மினி சூட்கேஸ் மாதிரி இருக்கே, இதில் தான் நம்ம இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்ட் 2ல் உங்களுக்கு வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு வரும். இப்போ ஓகே வாங்க பார்க்கலாம். பார்ட் 2 இதில் இது மிங்கிள் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த வீடியோ ஷார்ட்டில் தான் இருக்குது. முன்னாடியே என்னென்ன திங்ஸ் போட போகிறேன்னு காமிச்சிருப்பேன். இந்த பேங்கில் தான் இப்போ வந்து நம்ம இந்த எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் அமேசானில் 1200க்கு வாங்கியிருந்தேன். லிங்க் கொடுக்குறேன், யாருக்கா வேணாலும் போய் வாங்கிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் சீப்பும் அதுக்கப்புறம் வந்து காட்டனும் வச்சுருப்பேன். அண்ட் தென் இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்னென்ன பொட்டுலாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சீப்பு, அண்ட் தென் என்ன ஜுவல்ஸ் செட் ஒரு 3 செயின்ஸ் வச்சுருப்போம்ல. நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோவில் காமிச்சிருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் பர்ஃப்யூம். எதுக்கு இந்த ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணுறதுனா, இது வந்து கொட்டினாலும் நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது, உள்ளே இருக்கும். பர்ஃப்யூம்னால நான் போட்டிருக்கேன். ஸோ அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னுடைய கிளிப்ஸ் அந்த மாதிரி ப்ளஷ்ஷு, ஃபேஸஸ் கனடாவோட ப்ளஷ்ஷும், அப்புறம் இந்த டிக்டாக் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் பேண்ட்ஸும் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சீப் ஒன்று எங்கள் அப்பா யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதனால். அண்ட் தென் இந்த என்னோடய லிப் பாம் எல்லாமே இங்கே செட் ஆகிடுச்சு. கார் மெஸ்ஸியோட ரோல் ஆனும். அப்புறம் இங்கே பாருங்கள், நெயில் பாலிஷ் ரிமூவர், அண்ட் தென் வேஸ்லின், ஸ்விஸ் பியூட்டியோட ஹை ஷேடோஸ் அண்டு சாந்து போட்டு. அப்புறம் இந்த ஜிப்லாக் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம கோவிலுக்காக போகிறோம், விபூதி ஏதாவதுனா எடுத்துகிட்டு வரக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், விழாமல். வந்து 2 இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ், அண்ட் தென் ஒட்டியான 3 250க்கு வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த செட்டிங் ஸ்ப்ரேவும் டெர்ம்டா கூட ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேண்ட்ஸ் தான், கொஞ்சம் பேண்ட்ஸ், இமாலயோடைய பவுடர். இதுவும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தனால இது வந்து கீழே விழுந்துடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஸ்டோன்ஸ் இது ஒர்க் போயிடக்கூடாதுனால இப்படி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் ஜிப்லாக் கவர். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், ஸோ வந்து எல்லா இடத்துலையும் பட்டுச்சுன்னா அழுக்குலாம் இதில் படும்னு சொல்லிட்டு இதான் கேர் பின்ஸ் இந்த மாதிரி லாக்மியோடைய 2 ஷேடு காம்பேக்ட். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோடைய பேபி வைப்ஸ் மாய்ஸ்சரைசர் தான். இங்கே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் மிரர் தான் இங்கே இருக்கும். அண்ட் தென் இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு குட்டி இது, நம்ம ஒன்ஸ் டைம் யூஸ் பண்ண முடியும், அதனால் நாங்கள் அங்கே போய் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். நாங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுறது தான். அண்ட் தென் இது வந்து என்னோடய ப்ரஷஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரே குட்டி இதில் வச்சுருப்பேன், இந்த பவுச்சிலே வரும்போது இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் இது நான் சும்மா வச்சுருக்கேன். இது நான் வந்து காதியோடைய இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் எடுத்து வைப்பேன். இது சும்மா எக்ஸஸாக வச்சுருக்கேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர்னு சொல்லலாம் எல்லாமே. மாமா அர்த்தோட ஸ்க்ரப், அதுக்கப்புறம் நீம் ஃபேஸ் வாஷ், அண்ட் தென் மாமா அர்த்தோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், இதெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு குட்டி கிளிப்பு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மஸ்காரா. நான் வந்து மேப்ளின் நோயக்கோட மஸ்காரா 2 வச்சுப்பேன். 2மே மேப்ளின் நோயக்கோட தான். 2மே மேப்ளின் நோயக்கோட தான் 2 வச்சுருப்பேன். எனக்கு குட்டியும் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் சீரம், இது வந்து ஓரியலோடது. ஐயோ, இது நல்லா மாட்டிக்கிச்சேன். இந்த சீரம் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இங்கே வந்து என்னுடைய காஜல், அந்த லிப்ஸ்டிக், அப்புறம் லிப் லைனர் இருக்கும். லிப் பாம் இங்கே காமிச்சிருப்பேன். அண்ட் தென் இதுவும் இந்த மாதிரி கவரில் வச்சுருக்கேன், ஏன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் அழுக்கெலாம் பட்டுருன்னு சொல்லி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வச்சிடுறது. ஃபேஸஸ் மேப்ளின் நோயக்கூடிய ப்ரைமர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், அண்ட் தென் இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஏன்னா ரொம்ப கன்சிஸ்டடாக வச்சா ப்ராப்ளமாக இருக்கும், நல்லா இருக்காதுன்னு. அப்புறம் இதுக்குள்ளேயும் நமக்கு வந்து வைக்கிற ஸ்பேஸ் இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு 5-6 கலர்ஸ் வச்சுருக்கேன். இதையும் அப்படியே ஃபுல்லாக உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்மளோட பெரிய பேக் வந்து ஒன்று பேக் ஆகிடுச்சு. ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இப்போ நம்ம ஹேண்ட் இதை வச்சு எடுத்தோன்னா 2 சைடு தான் நம்ம இதாக இருக்கும். ஓரளவு பெருசு தான், ரொம்ப பெருசு இல்லை. அப்புறம் ஒரு குட்டி பவுச்சும் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இது வந்து ஸ்கின் கேர்னால் ஃபேஷியல் பண்ணுறதுக்காக. இது வந்து 2 ஃபேஷியல் கிட்ட வச்சுருக்கேன், டைமண்ட் ஃபேஷியல் அண்ட் கோல்டன் ஃபேஷியல் கிட்ட. பெடிக்யூரும் அங்கே பண்ணலாம், ஏன்னா அங்கே வந்து ஆலோவேரா கொஞ்சம் நிறையா இருக்கும், அங்கே செடி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இல்லை, ஸோ அங்கே ஆலோவேரா இருக்கனால நாங்கள் வந்து பெடிக்யூர் கிட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஸ்க்ரப்பர் அண்டு பிளெண்டர் வந்து ஃபேஷியலுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்ச மாவு, இது எப்போயுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டு வந்து நம்ம ஃபேஸில் வந்து இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 55 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன், 2 வாங்கியிருந்தேன், 1 இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். அவள் தான். இதில் நெக்ஸ்ட் இது 2மே பார்த்தாச்சு. என்னோடய ட்ரெஸ் பேக் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த பேக்கில் தான் இப்போ நம்ம ட்ரெஸ் பேக் பண்ண போகிறோம். 6 to 7 டேஸ்க்காக நம்ம வந்து பேக் பண்ணுறோம். இது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு இத்தனை நாள் ட்ரெஸ்ஸு
தேவை இந்தந்த ட்ரெஸ்லாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃப்ராக், அண்ட் தென் கீழே ஒரு லாங் ஃப்ராக்கும், அப்புறம் மேலே பட்டு பாவாடை சட்டை. இது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வீடியோ எண்டிங்கில். அங்கே இதுவும் ஒரு லாங் ஃப்ராக். இது வந்து நம்ம சேனல்லே நான் ஆல்ரெடி இதை போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பெலாசோஸ் பேண்ட். வெளில 3மே புதுசு, இது 3மே போத்தீஸ் சென்னையில் வாங்கினது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் குர்த்திஸ் அண்ட் ஷார்ட் ஃப்ராக். இது வந்து ஷார்ட் ஃப்ராக். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 4 டிஷர்ட், ரஃப் யூஸ்க்கான டிஷர்ட் ஒரு 4 வச்சுருக்கேன். அந்த கிராண்டாக இருக்கிறதுக்காக ஷார்ட் டாப்ஸ் மாதிரி இது. அண்ட் தென் இங்கே வந்து ஜீன்ஸ், ஷார்ட் டாப்ஸ்க்காக ஜீன்ஸு ஒரு 2 ஜீன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பெலாசோமா ஜீன்ஸ், இது ஸ்லிம் ஃபிட் மாதிரி. இது 2மே போத்தீஸில் வாங்கினது. அதுக்கப்புறம் இது வந்து தலை குளிச்சா இந்த இது மாதிரி ஒரு ஹேரில் இது மாட்டுறதுக்காக இது வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நார்மல் டவல் ஒன்று, அப்புறம் நைட் ட்ரெஸ்க்காக 2 பேண்ட்ஸ் வச்சுருக்கேன். அவள் தான். இதை தான் இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பேக் பண்ணுறது பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.